தேவ பிள்ளையே, children of God, யாரு தேவ அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறானோ அவர் குருவாகிய இயேசு எப்படி இருந்தாரோ அவரை போல அவருடைய சீசனை இருப்பான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பின்பாக பரையேறி போவதற்கு முன்பாக 11 அப்போஸ்தலர்களை அழைத்து ஆண்டவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மார்க் 16வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், மத்தேயு 28வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். என்ன சொன்னாங்க? நீங்க உலகம் எங்க போய் என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் நற்செய்தியை அறிவித்து பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷர்களாய் மாட்டுங்கன்னு சொன்னாங்க. children of God, who is the person who followed Jesus only can become like the master. If you follow Jesus, you can become like the master, that is Jesus Christ. That is why Jesus, after his resurrection, he called his 12 disciples, and it is mentioned in Mark chapter 16 and Matthew 28. He called them, he told them, go around the world and preach the good news and baptize everyone in the name of the Father, Son and the Spirit, and make them your disciples. மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? Matthew chapter 16 verse 26 says, for what will it profit a man if he gains the whole world and forfeits his soul? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? Or what shall a man give in return for his soul? மனுஷகுமாரன் பிதாவுடைய மகிமை பொருந்தியவனாய் வரும்போது, அவர் பிரதான தூதர்களோடு வரும்போது அவனவன் கிரியைக்கு தக்கதான பலனை ஆண்டவர் கொண்டு வருகிறாங்க. For when the Son of Man is going to come with his angels in his glory of his Father, he will repay each person according to what he has done. தேவ பிள்ளையே, children of God, இது என்னுடைய செய்தி அல்ல, தேவனிடத்திலிருந்து ஏற்கனவே வெளிப்பாடுகளாக ஆண்டவர் கொடுத்த செய்திகளுடைய பகுதியை தான் இன்றைக்கு தேவன் அடியோனோடு இருந்து இந்த செய்தியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. இது யாருக்கோ, அதாவது யாரு நிமித்தம் எனக்கு எரிச்சல் கிடையாது, எந்த ஒரு பகுதி கிடையாது. தேவன் இந்த நாட்களில் இருக்கிற சபையானது லவோதிகா சபையுடைய கேடுகட்ட அனுபவத்திலே, பாவத்திலே, அக்கிரமத்திலே ஐஸ்வர்யத்தை மேன்மை பாராட்டுகிறது. உலக ஐஸ்வர்யத்தை, உலகத்தில் இருக்கிற பணங்களை ஒவ்வொன்றை மேன்மை பாராட்டி, ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பனரா, நாங்கள் ஐஸ்வர்ய சம்பனர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த வேத வசனத்துடைய விளக்கம் என்ன என்பது தெரியாதபடிக்கு இன்றைக்கு சபையானது என்னது தவறான மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, இன்றைக்கு ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுக்கிறவன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டல, தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட சொல்லல, ஆமா தன்னுடைய சீஷர்களுக்கு ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட சொல்லல. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, ஆமா எல்லாவற்றையும் விட்டு எனக்கு பின்னே வா என்று சொன்னாங்க. children of God, this message is not my own message or my preaching. It is the revelation from God the Heavenly Father. What God taught me about this word earlier, I am preaching to you now. Not because I am irritated on anyone or I am jealous on anyone. I have nothing to do with that. Today's church are like the churches of Laodicea. You are fully in worldly things and worldly pleasures. You are preaching wrongly. God is wealthy, so we are also wealthy, and you are hailing about all your wealth like the servant of the church of Laodicea. God did not call you to become wealthy, and you don't know the truth about that. It is not like that. Jesus preached, if anyone who likes to follow me, you deny yourself and come behind me. Jesus did not hail about his wealth. He did not ask his apostles to be very proud about their wealth or taught the disciples to be proud about their wealthiness, but instead Jesus said, if you follow me, if you want to follow me, you have to deny me, you have to carry your cross and follow me. This is what Jesus preached, not preached about wealth. இயேசு கிறிஸ்து மரண பரியந்த அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, பிதாவுடைய ஊழியத்தை செய்ய பரத்திலிருந்து இறங்கி வந்தாங்க. பிதாவுடைய ஊழியத்தை பிதா எப்படி சொல்லி அனுப்பினாங்களோ அப்படியே பிதாவுடைய ஊழியத்தை அந்த பூமியில நிறைவேற்றினாங்க. Children of God, Jesus till his death, how he came from heaven, he did the will of the Heavenly Father. How Heavenly Father taught him to do that ministry, he did as it was said to him by Heavenly Father. யோவான் 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிற 46வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம்.
Children of God, John chapter 12 from verse 46 we see, ஒருவன் தேவனிடத்திலே விசுவாசமாய் இருந்தால் அவன் இருளில் நடவாதபடி அந்த ஒளியிலே காணப்படுகிறான். if anyone who believes in God, he will not remain in darkness, but he will come into the world of light. ஒருவன் என் வார்த்தையை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை, நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்கவே வந்தேன். If anyone hears my words and does not keep them, I do not judge him, for I did not come to judge the world, but to save the world. தேவப்பிள்ளையுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறபடியினாலே அவர் இன்றைக்கு நீடிய பொறுமை உள்ளவராக தன்னுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். Children of God, to listen to his word and to repent, there is a necessity for Jesus Christ for us to do so. That is why he is very patient about his promises. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இன்றைக்கு விசுவாசியா இருந்து, அப்போஸ்தலனா இருந்து, சுவிசேஷகனா இருந்து, போதகனா இருந்து, மேய்ப்பனா இருந்து, தீர்க்கதரிசியா இருந்து உலக லௌகிகத்தினாலே இன்றைக்கு வழி தப்பி போய் இருக்கிற எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு இந்த ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறாங்க. Jesus is giving this warning message today for all the prophets, the preachers, the shepherds, and all the people who are doing this 5 types of ministries, for them to repent and to turn away from their worldly things and worldly nature. என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். Whoever rejects me and do not receive my word has a judge, and the word that I have spoken will judge him on the last day. தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிடுகிறவன் தேவன் கடைசி நாளில் அவர்களை நியாயம் தீர்ப்பார். Whoever rejects the word of God, in the last days God will judge him. இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறாங்க. 49வது வசனத்தில் நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்று, உபதேசிக்க வேண்டியது இன்னதென்று என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார். John chapter 12 verse 49 says, for I have not spoken on my own authority, but the Father who sent me has himself given me a commandment what to say and what to speak. பிதா இயேசுட்ட சொல்லி விட்டிருக்கிறாங்க, நீ எப்படி பேசணும், என்ன செய்ய வேண்டும், என்ன உபதேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதை மட்டும்தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாங்க, அந்த கட்டளையை பின்பற்றி இந்த பூமியில 3.5 ஆண்டு ஊழியத்தை பிதா சொன்னதை தவிர வேற ஒன்னையும் பேசல. Heavenly Father gave a commandment to Jesus Christ and sent him to this world and told him what to say, what to speak, and how to fulfill his will. That is what Jesus Christ did throughout his life. He did not do anything on his own. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். அதனால நான் என்னுடைய சுயமா பேசல, என் பிதா எனக்கு சொன்னவைகளையே நான் பேசுகிறேன்னு இயேசு சொன்னாங்க. அப்ப அந்த 3.5 ஆண்டு ஊழியத்துல இயேசு கிறிஸ்து பிதா என்ன சொன்னாங்களோ அதைத்தானே அவங்க பேசி இருக்கிறாங்க. அந்த கட்டளையை கை கொண்டு நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி அவர் என்ன செய்தாரு, கீழ்ப்படிந்தவராய் என்ன செய்தாரு, காணப்பட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆமா, அவர் என்ன செய்தார், மரண பரியந்தமோ கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமே என்ன செய்தாங்க, தாழ்த்தினாங்க. Jesus said, and I know that this commandment is eternal life, and I did not come to do anything of my own or to speak anything of my own. That is why in his 3.5 years ministry, Jesus said, I will do what my Father asked me to do. I will speak what my Father asked me to speak. That is the commandment. That is what is mentioned in Philippians chapter 2 verse 8. Till his death, he humbled himself, he obeyed the word of God. That is why he came to this earth. 7வது அதிகாரத்துல 16 இருந்து இப்படியாக வாசிக்க கேட்கிறோம். John chapter 7 from verse 16 we read, இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. So Jesus answered them, my teaching is not mine, but it is his who sent me. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேன் என்று அறிந்து கொள்வான். If anyone's will is to do God's will, he will know whether the
teaching is from God or whether I am speaking on my own authority. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. The one who speaks on his own authority speaks his own glory, but the one who seeks the glory of him who sent him is true, and in him is there no falsehood. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய மகிமையை தேடி வரவில்லை, அவர் பிதாவுக்கு மகிமையை தேடி இந்த பூமியிலே தன்னுடைய ஊழியத்தை அவர் 3.5 ஆண்டு நிறைவேற்றினார். Jesus Christ, he did not come to this earth to see his own honor, but he came to fulfill the duty of the Father.